சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசுவில் நம்பிக்கை வைத்து அவரது பெயரை தரணி எங்கும் பரப்பி மறைபரப்பு பணியில் தம்மை முழுவதாக இணைத்துக் கொண்ட நம் பாதுகாவலர் புனித பிரான்சிஸ் சவேரியாருக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ள இந்த புனித எழுமிகு சிற்றாலயத்தை அர்ச்சித்து திறந்து வைக்க ஆண்டவரின் திருப்பிடத்தை தேர்ந்தளிக்கவும் வருகை தந்திருக்கும் நம் பாசத்திற்கு பெருமதிப்பிற்கும் உரிய நம் வேலூர் மறைமாவட்ட பரிபாலகர் பேர் பணி ஜான் ராபர்ட் அவர்களையும் பங்கு தந்தையின் சார்பாக பங்கு பேரவையின் பொறியாளர் ஊர் மக்கள் சார்பாக இங்கு குழம்பியுள்ள உங்கள் அனைவரின் சார்பாகவும் அன்போடு வரவேற்கிறேன். ஆண்டவரின் செயல் இது நம் கண்களுக்கு வியப்பாக உள்ளது. ஆம், இவ்வாலயம் இவ்வளவு எழில் மிகுந்ததாக மெருகூட்டப்பட்ட உள்ளுணர் ஊட்டிய இறைவனை இவ்வாலயத்தில் கண்டு இறைவனுக்கு புகழ் சேர்க்க வந்திருக்கும் அருள் தந்தைகளையும் அருள் சகோதரிகளையும் இறை திருவுள்ளத்தை நிறைவேற்ற நன்கொடை வழங்கிய நல்ல உள்ளங்களையும் இங்கு திரண்டு வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் பங்கு தந்தையின் பெயரால் அன்போடு வரவேற்கிறேன். அங்கே போடல இப்போ ஏன் போயிட்டுருக்கோம்ப்பா. அப்பா நான் கேமரா பிடிச்சிக்கிறேன்ப்பா. திண்டியாவனம் வந்துக்கிறேன் நான். ஹலோ ஹலோ ஆகாஷா, கார்கிட்ட போயிட்டா? படைப்பிற்கு எல்லாம் சென்று நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்ற இறைவார்த்தை மனதிற்குள் வாங்கி மறைபரப்பின் தந்தை என்று போற்றப்படுகின்ற புனித பிரான்சிஸ் சவேரியாருக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டுள்ள இந்த புதிய ஏழ்மிகு சிற்றாலயத்திற்கு இதனை திறந்து நமக்கு ஆசிரியையும் அருளையும் பெற்றுத்தர வந்திருக்கின்றன நம்முடைய வேலூர் மறை மாவட்டத்தின் பாசத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய பரிபாலகர் தந்தையை வரவேற்கும் விதமாக நம்முடைய கலாச்சாரத்தை முன்னிட்டு குத்துவிளக்கு மங்கள ஆரத்தி எடுத்து அவருக்கு வரவேற்பு கொடுக்கப்படுகிறது. குலமே வருக
மக்களே வருக, இறை மக்களே வருக, திருப்பலி கலந்திட வருகவென்றழைத்தோம். இறை மக்களே வருக, இறை மக்களே வருக. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இப்பொழுது தண்ணீரானது மந்திரிக்கப்பட்டு நமது இவையும் ஆலய மணி கொண்டு மந்திரித்து ஆசிரியக்கப்படும். பேரற்ற தேவர்களும் குருக்களும் மட்டும் அங்கு சென்று தண்ணீரை மந்திரித்து அந்த எவியையும் மணிகூடையும் மந்திரித்துள்ளார். நீங்கள்லாம் இங்கே அந்த பக்கம் திரும்பி நிற்கலாம். ஏன்னா வெயில போய் போய் வர தேவை. சரிங்களா? ஓகே. நான் தூய நீரை உங்கள் மேல் தெளிப்பேன், நீங்கள் எல்லா அழுக்குகளிலிருந்தும் தூய்மையாவீர்கள் என்ற எஸ்ஐயா இறைவாக்கினின் வார்த்தையை மையப்படுத்தி இப்பொழுது நாம் பாசமிகு பரிபாலக தந்தை தண்ணீரை மந்திரித்து இங்கிருக்கின்ற அன்னைக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்ட இந்த கெபியையும் மணிமண்டபத்தையும் மந்திரிக்க இருக்கிறார்கள். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். அன்பான சகோதர சகோதரி, நம் ஆண்டவருடைய திருப்பலியை கொண்டாடிய பீடத்தை நேர்ந்தடைக்கும் மகிழ்வோடு கூடியுள்ளோம். எனவே திருத்தலத்தில் கருத்துடன் பங்கு கொள்வோம். இறைவனின் வார்த்தை விசுவாசத்தோடு கேட்போம். ஆண்டவருடைய விருந்த மகிழ்வோடு இவ்வாறு நாம் உள்ளத்தை நம்பிக்கையுடன் அவர் எழுப்புவோம். இப்பீடத்தையும் குறிப்பாக இங்கே அமைக்கப்பட்டிருக்கின்ற இந்த புதியான இந்த சிற்றாலயத்தையும் நாங்கள் அச்சித்தப்படுத்தப்படுத்தவிருக்கின்றோம். இப்பீடத்தையும் இந்த கிபியையும் உயிருள்ள கல்லாகிய கிறிஸ்துவை அணுகிச் செல்வோம். அவராலே தான் நாம் புனித கோயிலாக வளர்கின்றோம். இப்பொழுது திருமுழுக்கு நினைவாகவும் மன துயரின் அடையாளமாகவும் இத்தண்ணீர் மீது தெளிக்கப்படும் புதிய பீடமும் அர்ச்சிக்கப்பட்டு புனிதப்படுத்தப்படும். எனவே இத்தண்ணீரை ஆசிரியத்திலுள்ள இறைவனை மன்றாடுவோம். எல்லா இறைவா, புனிதப்படுத்தப்படவிருக்கின்ற தண்ணீரை அர்ச்சித்து புனிதப்படுத்தி இதை ஆசிரியத்திலும் இதிலே கலந்து உப்பானது தூய்மைக்கு அடையாளமாகவும் புனிதத்திற்கு அடையாளமாகவும் அமைவதாக எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். எல்லாம் இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் கெபியும் தெளிவில் அழைக்கப்பட்ட இந்த அன்னையின் துருவத்தின் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பானவர்களே, இப்பொழுது நம்முடைய பரிபாலர் தந்தை
புதிதாக அமைக்கப்பட்டுள்ள மடிம்பி கூடத்தையும் அதில் வீற்றிருக்கின்ற அற்புத குழந்தையினுடைய உருவம் தாங்கிய சுரூபத்தையும் வந்திருக்க இருக்கிறார்கள். ஆண்டு பேர் நமக்கு உதவி உண்டு. ஆண்டவர்களோடு இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. மன்றாடுவோமாக. அவள் அன்பிரைவா, தாங்கள் ஆலயத்தில் வருகின்ற பொழுதும் இந்த ஆலயத்தில் நாங்கள் வழிபடுகின்ற பொழுதும் எங்களுக்கு இறைவனுடைய குரலை ஒழிப்பதற்காக இந்த மணியை நேர் கொடுத்திருக்கின்றேன். மணி கூண்டையும் இங்கே மேலே அமைக்கப்பட்டிருக்கின்ற குழந்தையை சேர்ந்த ரூபத்திற்காக ஆசிரியர் மணி ஓசை கேட்கப்படுகின்ற எல்லா இதயங்களிலும் உமது அருளும் ஆசிர் நிறைவாக பெற்றுத்தர வேண்டும் என்றும், இதன் ஒளியை மக்கள் கேட்டும் போது அவர்கள் விசுவாசப்பட்டு வளர்வதாக, இம்மணியின் ஒளி கேட்டு தீய சக்திகள் அகழ்வடவாகும். இவற்றையெல்லாம் சிலுவை வழியாக சாவை வென்ற எங்கள் ஆண்டவர் தாமே அருள் புரிவாராக. இம்மணி கூண்டில் நிறுவப்பட்டுள்ள அற்புத குழந்தையை திருவுருவத்தை மாற்றித்து புனிதப்படுத்தி இத்திருவுருவத்தை காண்பவர்கள் நிறை ஆசிர் பெறுவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். எல்லாம் இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் இந்த மணிகுண்டையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக. இப்பொழுது நம் பரிபாளர் அவர்கள் புதிய சிற்றாலயத்தின் நுழைவாயிலை மந்திரிக்க இருக்கிறார்கள். அனைவரும் ஆலய நுழைவாயிலை நோக்கி நிற்போம். அன்னி வருவோருக்கு சகல ஆசிரியரை இறைவனுக்கு பெற்றுத்தரும் புனித சபையாரின் திருப்பெயர் விளங்க இப்புதிய சிற்றாலை வாயிலை ஆசிரியரும் இவ்வாயின் வழியே வரும் மக்கள் உமது பராமரிப்பை உணர்வு என்றும் கருணந்து வளமுடன் மாட அருள் புரியும். வழியாக உண்மை மன்றாடுகின்றோம். தந்தை ஆவியார் எங்கள் சிற்றாலயத்தின் நுழைவாயிலை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது அதன் நிலையில் விற்பனை நம்முடைய பணிப்பாளர் அவர்கள் முடித்து திறந்து வைப்பார்கள். அப்பொழுது அனைவரும் ஆலய மணி ஓசை கேட்டு கருத்தட்டி மகிழ்வோடு பக்தியோடும் ஆலயத்திற்குள் நுழைவோம்.
அனைத்து இறைமக்களும் ஆலயத்திற்குள் செல்லுங்கள். அமைதியாக மக்களாக மகிழ்ந்து வருகின்ற திருப்பவனி, இறை மக்களாக மகிழ்ந்து வருகின்ற திருப்பவனி, திருச்சபை இணைந்து கிறிஸ்துவோடு தருமே தாக பலி. வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே, வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே. அனைத்து மக்களும் கவனிக்கவும். ஒரு நிமிஷம் எல்லாருங்க அமைதி. எல்லாரும் அப்படியே உட்காருங்க. எல்லாரும் அப்படியே உட்காரு. உள்ளக்கிறவங்க அப்படியே உட்காருங்க. எல்லாம் உட்காந்துருங்க. யாரும் நிற்க வேணாம். இது ஒரு புனிதமான நேரம், புனிதப்படுத்துகின்ற நேரம். அமைதி காத்து உட்கார்ந்து கொண்டே எல்லாவற்றையும் நீங்கள் கவனியுங்கள், ஜெபியுங்கள். சொல்லுகின்ற பொழுது மட்டும் எழுந்தால் போதும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த திருப்பலியானது திரு பெர்னார்ட் ரீனா இவருடைய குடும்பத்தினுடைய நன்றி பலியாகவும், திருமதி ஜெபமாலை மரி குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்திற்கும் நன்றியாகவும், அவருடைய குடும்ப கருத்துக்களுக்காகவும், திரு கிறிஸ்துராஜ் பிரியங்கா இவருடைய குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்திற்கும் நன்றியாகவும், செபஸ்டின் ஜெயராணி இவருடைய குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்திற்கும் நன்றியாகவும், திரு பாஸ்கர் பாரதி இவருடைய குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்திற்கும் நன்றியாகவும், திரு ஜேம்ஸ் ரீட்டா இவருடைய குடும்பத்தினுடைய நன்றி பலியாகவும், திரு போஸ்கோ கமிலா இவருடைய குடும்பத்தின் நன்றி பலியாகவும், திரு சுரேஷ்குமார் செலினா இவருடைய குடும்பத்தின் நன்றி பலியாகவும், திரு கிறிஸ்டோபர் ஜெசிந்தா மேரி இவருடைய குடும்பத்தின் நன்றி பலியாகவும், சம்பூர்ணம் அவருடைய உடல் நலத்திற்காகவும், பாட்டிமா அவருடைய உடல் நலத்திற்காகவும், இம்மாக்குலேட் அவருடைய குடும்ப நலனுக்காகவும் நன்றி பலியாகவும், திருக்குமார் ஜான்சி இவருடைய குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்துக்கும் நன்றியாகவும் அர்ப்பணிக்கப்படுகிறது. அத்தோடு நமது பங்கில் இருக்கின்ற அனைத்து குடும்பங்களையும் இந்த திருப்பீடத்தில் இந்த திருப்பலியிலே அர்ப்பணிப்போம். நமது பங்கு என்று சொல்லுகின்ற பொழுது கருசாபுரம் பங்கு அனைத்து குடும்பங்களையும் இந்த நேரத்தில் புனித சவேரியர் வழியாக இறைப்பாதத்தில் அர்ப்பணித்து, அவர் எந்த அளவுக்கு ஆண்டவர் மேல் நம்பிக்கை கொண்டு மக்களை மனம் மாற்றினாரோ அப்படி நாம் ஒவ்வொருவருமே மற்றவர்களுக்கு மனம் மாறுவதற்கு ஒரு அடையாளமாக இருக்க இறைவன் அருள் தர வேண்டும் என்று இங்கு இருக்கின்ற அனைத்து குடும்பங்களையும் ஆண்டவருடைய திருப்பாதத்தில் இந்த திருப்பீடத்தில் அர்ப்பணிப்போம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒரு ஆலயத்தினுடைய மையம் ஆலயத்தின் பீடம். அந்த பீடத்திலே ஆண்டவருடைய திருவுடலும் திரு ரத்தமும் பகிரப்படுகிறது, நம் ஆன்ம உணவாக மாறப்படுகிறது. இப்பொழுது புதிதாக அமைக்கப்பட்டுள்ள இந்த பீடத்தை நம்முடைய பரிபாலர்கள் அர்ச்சித்து புனிதப்படுத்தி இருக்கிறார்கள். அனைவரும் அமர்ந்து கொண்டு அப்படியே இருங்கள். தயவு கூர்ந்து யாரும் பேச வேண்டாம். இது முக்கியமான ஒரு நேரம். நம்முடைய சிற்றாலயத்திலே மையமாக இருக்கின்ற இந்த பீடத்தை நாம் அர்ச்சித்து புனிதப்படுத்துகின்றோம். இங்குதான் ஒவ்வொரு நாளும் திருப்பலி நிறைவேற்றப்படுகின்றது. எனவே இறை மக்கள் அமைதியோடு இந்த ஜபங்களிலே அர்ச்சனையிலே பங்கு பெறுங்கள். மன்றாடுவோமாக. பேரிரக்கமுள்ள தந்தையாக இறைவனுக்கு இப்புதிய பீடத்தை நேர்ந்தளிக்கின்றோம். அவர் நம் பாவங்களை மன்னித்து அவரது வானக பீடத்தில் நாம் என்றென்று புகழ்ச்சி பலி செலுத்த அருள் புரிவாராக. இப்பீடத்திலிருந்து வழிந்தோடும் இறைவனின் அருளும் ஆசீரும் நம்மை என்றும் வழிநடத்துவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
எல்லாம் நிறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் இந்த பீடத்தை அர்ச்சித்து புனிதப்படுத்துவாராக. ஆமீன். அன்பார்ந்தவர்களே, மேலும் இந்த திருப்பலியானது திரு குமார் ஜான்சியருடைய குடும்பத்தின் நன்றி வழியாகவும், திண்டிவனம் திரு பீட்டர் ஸ்டெல்லா இவருடைய குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்துக்கும் நன்றியாகவும், குறிப்பாக சரியாக 36 ஆண்டுகளுக்கு முன் இதே ஆலயத்தில், அதாவது இங்கிருந்த பழைய ஆலயத்தில் இவருடைய திருமணம் நடந்திருக்கிறது. 36வது ஆண்டு இந்த திருமண நாளிலே அவர்கள் இந்த ஆலயத்தில், புதிய ஆலயத்தில் நன்றி வழி ஒப்புக் கொடுக்கிறார்கள். அவர்களுக்காக சிறப்பாக ஜெபிப்போம். மேலும் திண்டிவனம் ஜோசப் செல்வி, சாலமன் மார்த்தா, திரு ஜோனதாஸ் மரி இவருடைய குடும்பங்களுக்கு இறைவன் செய்த அனைத்துக்கும் நன்றியாகவும், மரித ஞானப்பிரகாசனுடைய ஆன்ம இழைப்பாற்றிக்காகவும் ஜெபிக்க அழைக்கப்படுகின்றோம். அன்பானவர்களே, இப்பொழுது திருச்சிலுவையை இங்கு அமைந்திருக்கின்ற திருச்சிலுவை பாதை படங்களையும் இந்த ஆலயத்தில் நிறுவப்பட்டிருக்கிற புனிதர்களுடைய உருவத்தாங்கிய சுரூபங்களையும் வந்திருக்க நம்முடைய பரிபாலகர் இருக்கிறார்கள். திருச்சிலுவை புனிதப்படுத்துதல். வலுவின்மை, மடமை, இழிவு இவற்றின் அடையாளமாய் இருந்த சிலுவையை தம் இறப்பின் வழியாக வல்லமை, ஞானம், மகிமை இவற்றின் அடையாளமாக்கினார் இயேசு கிறிஸ்து. இயேசுவை போல் துன்பத்தின் வழியாய் மீட்பின் வெற்றி சின்னமாகி இச்சிலுவை நம்மளுக்கு அழைப்பு விடுக்கிறது. இத்திருச்சிலுவை நம் பரிபாலர் அவர்கள் இப்பொழுது ஜெபித்து புனிதப்படுத்துவார். மன்றாடுவோமாக. என்றும் வாழும் எல்லாம் இறைவா, மனிதரை மீட்க மனுவுரை எடுத்து திருமகனின் அடையாளமாய் அமைந்து உமது கனிந்த அன்பை நினைவூட்டும் இந்த திருச்சிலுவையை ஆசீர்வதித்து புனிதப்படுத்தியருளும். இதுவும் மக்களுக்கு விசுவாச வாழ்க்கையின் சின்னமாகவும், மனிதரின் மீட்பாகவும், துன்பங்களில் ஆறுதலாகவும், எதிரிலிருந்து காப்பாற்றும் கருவியாகவும், வாழ்க்கை நம்பிக்கையாகவும் இருப்பதாக எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். எல்லாம் நிறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் இந்த புதிய சிலுவை நிறைவாக ஆசிரித்து புனிதப்படுத்துவாராக. ஆமீன்.
அன்பானவர்களே, இப்பொழுது இச்சிற்றாலயத்தில் நிறுவப்பட்டுள்ள திருச்சிலுவை பாதை படங்களை அர்ச்சித்து நம்முடைய பணிப்பாளர்கள் புனிதப்படுத்துகிறார்கள். இந்த இப்பொழுது இந்த சிலுவை பாதை படங்கள் அர்ச்சிக்கப்படும். இதை நம்முடைய நான் ஜெபம் சொல்ல நம்முடைய மண்ணின் மைந்தர் அருட்தந்தை இப்பொழுது அவர்கள் புனிதப்படுத்துவார்கள். என்றும் வாழும் எல்லாம் நிறைவா ஒரே பேரான திருமகனும் எங்கள் ஆண்டவருமாக இயேசு கிறிஸ்துவின் திருப்பாடுகளையும் மரணத்தையும் உயிர்ப்பையும் தியானிக்க நாங்கள் தேர்ந்தெடுத்து எங்கள் நிறைவேற்கும் சிலுவை பாதைகளை ஆசீர்வதித்து புனிதப்படுத்த உம்மை மன்றாடுகிறோம். இச்சிலுவை பாதை நிலைகளில் உம்மை பக்தியுடன் வழிபடும் மக்கள் அனைவரும் இவ்வாழ்வின் அருளை தொடர்ந்து பெற்று மறுவாழ்வில் முடிவில்லா மகிமை அடைய செய்தருளும். எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கின்றேன். இறைவா ஆராதனை செய்கின்றேன். என்னை ஒளிரச் செய்து வழிகாட்டும் பொது வலுவூட்டி எம்மை தேற்றும் என் கடமை என்னவென்று காட்டும். அதை கருத்தாய் புரிந்திட தூண்டும். என்ன நேர்ந்தாலும் நன்றி ஸ்துதி கூறி பணிவேன் என் இறைவா. உந்தன் திருவுளப்படி எம்மை நடத்தும் ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கின்றேன். இறைவா ஆராதனை செய்கின்றேன். இப்பொழுது நம் சிற்றாலயத்தில் நிறுவப்பட்டிருக்கிற புனித அந்தோணியாருடைய திருவுருவம் தாங்கிய சுரூபத்தையும் புனித சூசேப்பருடைய திருவுருவம் தாங்கிய சுரூபத்தையும் நம்முடைய பரிபாலகர்கள் மந்திரித்து ஜெபிப்பார்கள். மன்றாடுவோமாக. என்று வாழும் எல்லாம் நிறைவா உம் புனிதர்களின் உருவத்தை படத்திலோ சுரூபத்திலோ வடித்து அவற்றை எங்கள் ஊன கண்களினால் காணும் தோறும் எங்கள் ஞான கண்களினால் அவருடைய செயல்களையும் புனிதத்தையும் தியானிக்க அருள்நீரே. புனித சூசேப்பர், புனித அந்தோணியார், கொடியால் சவேரியார், இந்த புனிதர்கள் கொடியாலும் இச்சிற்றாலயத்தின் பாதுகாவலர் புனித சவேரியார் இந்த சுரூபங்களை புனிதப்படுத்த உம்மை இறைஞ்சுகின்றோம். இச்சுரூபங்களை மகிமைப்படுத்தும் அனைவரும் இவ்வாழ்வில் அருளை பெற்று மறுவாழ்வில் முடிவில்லா மகிமை அடைய செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். பங்கு தந்தை அவர்கள் இந்த சுரூபங்களை மந்திரித்து புனிதப்படுத்துவார்கள். இப்பொழுது நாம் இறைவன் நமக்கு இந்த கொடியாலம் கிராமத்திற்கு அழகான ஒரு சிற்றாலயம் கொடுத்து இத்தனை அருமையான
புனிதருடைய ரூபங்கள், ஆண்டவர் இயேசுவின் திருப்பாடல்கள் தொடங்கிய இந்த படங்கள் மற்றும் அழகான அன்னைக்கென ஒரு கெபியை அமைத்து கொடுத்திருக்கின்றார்கள் நம்முடைய பகுத்தந்தை. அவருக்கு நன்றி கூறும் விதமாகவும், ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும் விதமாகவும், நம்முடைய பாதுகாவலர் புனித சபையருக்கு நன்றி கூறும் விதமாகவும் நாம் அனைவரும் மகிழ்ச்சியோடு மகிழ்ச்சியின் கீதமாகி உன்னதங்களில் இருந்த கீதத்தை நாம் பாடி நாம் புகழ்ந்து பாடுவோம். உட்கார்ந்தே இருக்கணும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாற்றி உண்டாகுக, உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாற்றிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாற்றியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இளங்கும் வல்ல தந்தை இறைவனே, மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் திரு செம்மதியே, தந்தையின் மனத்தில் வீற்றிருப்பவர் இறைவன் மகனே, உலகின் பாவம் போக்குபவரே, நீர் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம்மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, மீது இறங்குவீர். ஏனெனிலேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவனின் மாட்சியில் உள்ளவர் நீரே. மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, இதற்குரிய அளவில் இல்லத்தின் மீது கட்டப்பட்டிருக்கின்றது சிற்றாலயத்தில் உமது அருளை நிறைவாய் பொழிந்தருளும். இங்கு மக்கள் கூவி அழைப்போர் அனைவருக்கும் அருள் உதவியை தந்து உமது அருள் வாக்கு அருள் அடையாளங்களை பற்றி நாற்றலாம். நம்பிக்கையாளர் அனைவரின் இதயங்களை உறுதிப்படுத்துவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். தானியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறை திருவார்த்தைகள் 13 முதல் 14 முடிய. இரவில் நான் கண்ட காட்சியாவது, வானத்தின் மேகங்களின் மீது
மானிட மகனைப் போன்ற ஒருவர் தோன்றினார். இதோ தொன்மை வாய்ந்தவர் அவர் அருகில் வந்தார். அவர் திருமுன் கொண்டு வரப்பட்டார். ஆட்சியுரிமையும் மாட்சியும் அவருக்கு கொடுக்கப்பட்டன. எல்லா இனத்தாரும் நாட்டினரும் மொழியினரும் அவரை வழிபட வேண்டும். அவரது ஆட்சியுரிமை என்றும் உள்ளதாகும். அதற்கு முடிவே இராது. அவரது அரசு அழிந்து போகாது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
திருவெளிப்பாட்டு நூலிலிருந்து வாசகம். பிரிவு 1, இறை சொற்றொடர்கள் 5-8 முடிய. ஆசியாவில் உள்ள 7 திருச்சபைகளுக்கும் யோவான் எழுதுவது. இருந்தவரும் இருக்கின்றவரும் வரவிருக்கின்றவருமான கடவுளிடமிருந்தும் அவரது அரியணை முன் நிற்கும் 7 ஆவிகளிடமிருந்தும் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உங்களுக்கு அருளும் அமைதியும் உரித்தாகுக. இந்த கிறிஸ்துவே நம்பிக்கைக்குரிய சாட்சி, இறந்தோருள் முதலில் உயிர் பெற்று எழுந்தவர், மண்ணுலக அரசர்களுக்கு தலைவர். இவர் நம்மீது அன்பு கூர்ந்தார். தமது சாவு வாயிலாக நம் பாவங்களிலிருந்து நம்மை விடுவித்தார். ஆட்சி உரிமை பெற்றவர்களாக, அதாவது நம் கடவுளும் தந்தையுமானவருக்கு ஊழியம் புரியும் குருக்களாக நம்மை ஏற்படுத்தினார். இவருக்கே மாட்சியும் ஆற்றலும் என்றென்றும் உரியன. ஆமேன். இதோ அவர் மேகங்கள் சூழ வருகின்றார். அனைவரும் அவரை காண்பர். அவரை ஊடுருவ குத்தியோரும் காண்பர். அவர் பொருட்டு மண்ணுலகின் குலத்தார் அனைவரும் மாரடைத்து புலம்புவர். இது உண்மை. ஆமேன். அகரமும் நகரமும் நானே என்கிறார் கடவுளாகிய ஆண்டவர். இருந்தவரும் இருக்கின்றவரும் வரவிருக்கின்றவரும் எல்லாம் வல்லவரும் அவரே. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் பிலாத்து மீண்டும் ஆளுநர் மாளிகைக்குள் சென்று இயேசுவை கூப்பிட்டு அவரிடம், நீ யூதரின் அரசனா என்று கேட்டான். இயேசு மறுமொழியாக, நீராக இதை கேட்கிறீரா, அல்லது மற்றவர்கள் என்னை பற்றி உம்மிடம் சொன்னதை வைத்து கேட்கிறீரா என்று கேட்டார். அதற்கு பிலாத்து, நான் ஒரு யூதனா என்ன? உன் இனத்தவரும் தலைமை குருக்களும் தானே உன்னை என்னிடம் ஒப்புவித்தார்கள். நீ என்ன செய்தாய் என்று கேட்டார். இயேசு மறுமொழியாக, எனது ஆட்சி இவ்வுலக ஆட்சி போன்றது அல்ல. அது இவ்வுலக ஆட்சி போன்றதாய் இருந்திருந்தால் நான் யூதரிடம் காட்டி கொடுக்கப்படாதவாறு என் காவலர்கள் போராடி இருப்பார்கள். ஆனால் என் ஆட்சி இவ்வுலக ஆட்சி போன்றது அல்ல என்றார். பிலாத்து அவரிடம், அப்படியானால் நீ அரசன்தானோ என்று கேட்டார். அதற்கு இயேசு, அரசன் என்று நீர் சொல்கிறேன். உண்மையை எடுத்துரைப்பதே என் பணி. இதற்காகவே நான் பிறந்தேன், இதற்காகவே உலகிற்கு வந்தேன். உண்மையை சார்ந்தவர் அனைவரும் என் குரலுக்கு செவி சாய்க்கின்றனர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறை இயேசுவில் எனது அன்பிற்கும் பாராட்டுதலுக்கும் உரிய திரு சபரம் பங்கின் பங்கு தந்தை பேரர் திரு சூசநாதன் அடிகள் அவர்களே, நல்லூர் பங்கு தந்தை பேரர் திரு அந்தோணிசாமி அடிகள் அவர்களே, மண்ணின் மைந்தர் அருட்தந்தை டேனியல் சர்மா மற்றும் ஜப்திகார்னி பங்கு தந்தை அருட்தந்தை வினோ அல்போன்ஸ் அவர்களே, அருள் சகோதரிகளே, திருசபுரம் பங்கில் வந்திருக்கின்ற பங்கு மக்களே, இந்த கொடியாளம் தான் இது, கொடியாளத்தில் இருக்கின்ற அனைத்து இறை மக்களே, அன்பு இளைஞர்களே, குழந்தை செல்வங்களே, பெற்றோர்களே, பெரியோர்களே, உங்கள் அனைவருக்கும் இறை இயேசுவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்களும் ஜபங்களும் இறை ஆசிரும். உங்களை நான் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். ஏன்னா முதல் இப்போ தான் அவங்க ஊருக்கு நான் வரேன். அதிலும் இந்த அழகான ஒரு சிற்றாலை உங்களுக்கு எழுப்பப்பட்டு இருப்பதை நினைத்து நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். நான் அங்கிருந்து வருகின்ற பொழுது ஒரு அரண்மனை தோட்டமாக இருந்தது இல்லையா? அது நுழைவாயிலே பார்க்கின்ற பொழுது ஒரு அரண்மனைக்குள் நுழைவதைப் போல அவ்வளவு எழிலாக இது கட்டப்பட்டிருக்கின்றது. சுற்றுச்சுவரோடு அருமையான அன்னையின் பாதுகாப்பிலே ஒரு கெபியோடு நமக்கு இது இறைவன் கொடுத்திருக்கின்றார். எனவே இறைவனுக்கு நாம் நன்றி சொல்வோம். அதுக்கடுத்து யார் நன்றி சொல்கிறது? இதையெல்லாம் நமக்கு இவ்வளவு ஆர்வத்தோடு நம் மீது கொண்ட பாசத்தினால் அன்பினால் இதையெல்லாம் நமக்கு நிறைவாக செய்து கொடுத்திருக்கிற நம்முடைய பாசமிகு பங்கு தந்தை பேரர் திரு சூசநாதன் அவர்களுக்கு நம்முடைய கைகளை தட்டி வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நாம் தெரிவித்துக் கொள்வோம். அவர் இங்கே மட்டும் இல்லை, போகிற இடத்துலலாம் கட்டட பிரியராக கட்டடம் அவர் அறிவாக கோயிலையும் அழகான சுற்றுச்சுவர்களையும் கட்டி அழகான இடத்தை சுத்தமாக வைத்திருப்பார்கள். எனவே அப்படிப்பட்ட நல்ல தந்தை உங்களுக்கு கிடைத்திருப்பது மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு இந்த நாளிலே உங்களிடத்திலே இந்த அருமையான புனித சபையருடைய பாதுகாப்பில் இந்த சிற்றாலயம் அழகாக எழுப்பப்பட்டிருக்கிறது. எனவே அவருக்கு நாம் நன்றியை செலுத்துகிற ஃபாதர். தேங்க்யூ வெரி மச் அண்ட் கங்க்ராச்சுலேட் யூ ஃபார் ஆல் த பெஸ்ட் ஃபார் யூ. அடுத்ததாக அவரோடு இணைந்து இதை செய்திருக்கின்ற இந்த பகுதி வாழ் மக்கள் உங்கள் அனைவரையும் நான் பாராட்டுகின்றேன். ஏனென்றால் நீங்கள் இல்லை என்று சொன்னால் இந்த ஆலயத்திற்கு பொருள் கிடையாது, அர்த்தம் கிடையாது. எனவே இதை நீங்கள் பொறுப்புள்ளதாக இதை பார்த்து இந்த கோவிலுக்குரிய மரியாதையையும் வணக்கத்தையும் நீங்கள் ஒவ்வொரு முறையும் வருகின்ற பொழுது காட்ட வேண்டும் என்பதை நான் வலியுறுத்த விரும்புகின்றேன். எனவே உங்கள் அனைவரையும் நான் மனமாற பரிவாளர் நபர்களே பாராட்டுகின்றேன், வாழ்த்துகின்றேன். அன்பிற்குரியவர்களே, நான் ஒரு கேள்வி கேட்குறேன். சரியா? ஆலயங்கள் எதற்கு? ஏன் ஆலயம் எதுக்கு? கோயில் எதுக்கு? ஜபிப்பது வீட்டில் கூட ஜபிக்கலாமே. ஆலயத்துள்ளதான் கடவுள் இருப்பார். அப்படியா? எல்லா இடத்துலையும் கடவுள் இருக்கிறான்னு சொல்கிறோம். நற்கரை ஆலயத்தில் இருக்கின்றது. அப்புறம் ஆண்டவரோடு உறவாடுறோம். முக்கியமாக ஆண்டவருடைய பலி எங்கே நிறைவேற்றப்படுது? ஆலயத்தில் தான். ஜபிப்பதும் வணக்கம் செலுத்துவதும் புகழ் பாடுவதெல்லாம் வீட்டில் வைக்கலாம், தெருவில் வைக்கலாம், எல்லா இடத்துலையும் வைக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய கல்வாரி பலியை நிறைவேற்றுவது எங்கே என்பது எது? எந்த ஆலயம். அதனால தான் இந்த பீடம். இந்த பீடத்தில் ஆண்டு ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய கல்வாரி பலி இது நமக்காக பலியாகின்றார். எனவே இந்த பலிப்பீடம் இருப்பது தான் இந்த ஆலயம். ஒரு முனிவர் இடத்துல போய் கேட்டாங்க ஒருத்தர், என்ன முனிவரே, கடவுள் எங்கே இருக்கிறார்? எல்லா இடத்துல இருக்கிறார் அப்படி சொல்லி அந்த பையன் சொன்னான். அப்போ எல்லா இடத்துல இருக்குது எது கோவில் அப்படின்னு சொல்லி கேட்டான். அப்போ அவர் சொன்னார், பசுமாடு இருக்குது இல்லையா, பசுமாடு ஒரு உதாரணம் சொல்கிறார் அவர். பசுமாடு இருக்குது, பசுமாடு ஃபுல்லாக ரத்தம் ஓடுது, அப்படி தானே? மாடு முழுசு ரத்தம் ஓடுது. ஆனால் பால் எங்கே கறக்குது? மடியில் தான் கறக்கும். அதுவும் ரத்தத்தினுடைய இது தானே பால் இல்லையா? அப்போ உடல் முழுதும் இருக்கிற பால் நம்ம சுரக்க முடியாது. அந்த ஒரு இடத்துல இப்படி தான் பால் சொல்கிறோம். அது ரத்தத்தின் விளைதான் அந்த பால். அதே போல தான் எல்லா இடத்துலையும் கடவுள் இருந்தாலும் ஒரு இடத்தில் தான் அவருடைய அருள் நிறைவாக நமக்கு கிடைப்பது, அதுதான் ஆலயம் என்று சொன்னார். எனவே இந்த ஆலயத்தில் நம்ம வரும்போது இறைவனுடைய அருளை நாம் பெறுகின்றோம், இறைவனுடைய அமைதியை பெறுகின்றோம், இறைவனுடைய மகிழ்ச்சியை பெறுகின்றோம். எனவே தான் இந்த ஆலயங்கள். எனவே வெறுமனே நாம் கூடுவதற்கு ஆலயம் அல்ல, ஜெபிப்பதற்கும் உரையாடுவதற்கும் உறவாடுவதற்கும்
நாம் இறைவனுடைய அருளை நிறைவாக பெற்றுச் செல்வதற்கு தான் இந்த ஆலயம். சரி, நம்முடைய விவிலியத்தில் எங்கே முதல் ஆலயம் கட்டப்படுது சொல்ல பார்ப்போம். எங்கே முதல் ஆலயம் விவிலியத்தில் பழைய ஏற்பாட்டில்? எருசலேம் ஆலயம். யார் கட்டுந்தது? சாலமோன் மன்னன். சாலமோன் மன்னன் யார்? தாவீதுடைய மகன் இல்லைங்களா? அப்போது முதலில் ஆண்டவர் இந்த இஸ்ராயல் மக்கள் வாழ்விலே அவர் நுழைகின்றார். எப்போ? அவர் எகிப்திலே அடிமையாக இருந்த பொழுது அவர்கள் வாழ்வில் நுழைகின்றார். அப்போது மோசேவை அழைக்கின்ற பொழுது என்ன சொல்கிறாரு? நீ என் மக்களை கொண்டு விடுதலை செய்து கொண்டு வர வேண்டும், என் மக்களுடைய அழுகுரல் என் காதிற்கு எட்டிற்று என்று சொல்லுகின்றார். அப்போது மோசேவை அனுப்பி அந்த மக்களை அந்த எகிப்து அடிமைத்தனத்தை விடுதலை செய்து வந்த பிறகு இவர்கள் அந்த கடவுளை வழிபட வேண்டும் என்று சொல்லி என்ன பண்ணுறாங்க? அந்த பாலைவனத்தில் எங்கெங்கு கூடாரங்கள் அமைத்தார்களோ தங்குவதற்கு அங்கே கடவுளுக்கென்று ஒரு கூடாரம் அமைத்தார்கள். ஏன்னா கடவுள் நம்மோடு இருக்கின்றார், வாழ்கின்றார், வாசம் செய்கின்றதற்காக ஒரு கூடாரம் தனியாக அமைத்தார்கள். பிறகு அந்த கூடாரத்திலே என்ன வைத்தார்கள்? மோசேவனுடைய அந்த 10 கட்டளையையும் மன்னாவையும் வைத்தார்கள். ஏன்னா மன்னாவை பொழிந்தார்களே கடவுள். எனவே இந்த மன்னாவையும் இந்த 10 கட்டளை வைத்திருந்தார்கள். அது உடன்படிக்கை பேழையாக அதை எங்கெங்கெல்லாம் போனால் அதை சுமந்து சென்றார்கள். பிறகுதான் கடவுளுக்கு என்று ஒரு ஆலயம் கேட்கின்றார், கட்ட வேண்டும் என்று. தாவீது மன்னர் இருக்கின்ற காலம் அது முடியவில்லை. அவருடைய மகன் சாலமோன் அழகான ஒரு தேவாலயத்தை, எருசலேம் தேவாலயத்தை கட்டினார். ஆனால் இந்த எருசலேம் தேவாலயம் நிலைத்திருந்ததா? இல்லை. இதில் வரலாற்று பாருங்க. சொல்லணும்னா இந்த நமக்கு ஒரு சிற்றாலயம் கிடைத்திருப்பதால் இதனுடைய மகத்துவத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ அந்த எருசலேம் ஆலயம் இருந்தது, ஆனால் அது மீண்டுமாக அது அழிக்கப்பட்டது. ஏன்? இஸ்ராயல் மக்கள் கடவுளுடைய உடன்படிக்கையை மீறி அந்நிய தெய்வங்களை வணங்கினார்கள். அதனால் என்ன ஆச்சு? நெபுகத்நேசர் மன்னன், பாபிலோன் மன்னன் அவர்களை சிறைப்பிடித்து பாபிலோனுக்கு நாடு கடத்தினான். அந்த நாடு கடத்த பொழுது இந்த எருசலேம் ஆலயத்தில் அவன் அடித்தான். அப்போ அந்த மக்கள் வழிபடுவதற்கென்று ஒன்றுமே இல்லை என்று சொல்லி அந்த சீயோன் மலையை நோக்கி, சீயோன் மலை எது? அது எருசலேம் மலையை நோக்கி அவர் ஒவ்வொரு நாளும் அழுது புலம்பி ஜெபித்தார்கள். அப்போது அந்த அந்நிய நாட்டில் தங்களுக்கென்று ஜெபிப்பதற்கு ஒரு இடம் இல்லையே என்று என்ன செய்தார்கள்? கூடினார்கள். ஆங்காங்கு குழுவாக கூடினார்கள். அப்படி கூடி ஜெபித்த இடம்தான் ஜபக்கூடங்கள். புரியுதுலாம்? ஜபக்கூடம் இயேசு வாழ்ந்தபோது ஜபக்கூடம் இருந்துச்சு. கபர்நாமில் ஜபக்கூடத்தை தான் போய் என்ன பண்ணுறார்? அவர் போதிக்கிறார் இல்லையா? அப்போது இந்த ஜபக்கூடங்கள் அப்போ தான் உருவாச்சியே. கூடி ஜபிப்பதற்கு ஒரு இடமும் இல்லை. எனவே இந்த ஜபக்கூடங்களை ஏற்படுத்தினார்கள். பிறகு அவர்கள் விடுதலையாகி மீண்டுமாக எருசலேம் வருகின்ற பொழுது அந்த எருசலேமானதை புதுப்பிக்கின்றார்கள். ஆனால் மீண்டும் அவர்கள் கடவுள் அன்பை உடன்படிக்கை கட்டளை மீறி செல்லுகின்ற பொழுது மீண்டும் அது அழிக்கப்படுகின்றது. யூதா காலத்தில் மீண்டும் அது புதுப்பிக்கப்படும். இப்படி தான் அது அழியப்பட்டும் புதுப்பிக்கப்பட்டும் இருந்தது. ஏனென்றால் கடவுளை அவர்கள் வழிபட்டவரை, உண்மையான யாவே கடவுளை வழிபட்டவரை அவர்களை ஆண்டவர் காப்பாற்றினார். என்றைக்கு உடன்படிக்கை மீறி அந்நிய தெய்வங்களை வணங்கினார்களோ அப்பொழுது அது அழிக்கப்படுகின்றது. இறுதியாக இயேசு வாழ்ந்த காலத்திலே அது இன்னும் முடிக்கப்படவில்லை. அப்போ அந்த ரோமானிய வீரர்கள் அதை புதுப்பிக்கின்றார்கள். அழகான வாயில்களை அமைத்து பிறகு முத்துக்கற்களை பதித்து அவ்வளவு சிறப்பாக அதை அவர்கள் கட்டி கொண்டிருக்கின்றால் முடிக்கப்படவில்லை. அப்பொழுதுதான் ஆண்டவர் என்ன பெய்கிறாரு? அந்த ஆலயத்தில் வியாபாரம் நடப்பதை பார்த்து சாட்டையை பின்னி அவர்களை விரட்டுகின்றார். என் ஆண்டவரின் தந்தையினுடைய இல்லத்தை நீங்கள் என்ன ஆக்கக்கூடாது? கல்வரின் குகையாக மாற்றக்கூடாது என்று சொல்லி அவர்களை விரட்டுகின்றார். அந்த ஆலயத்தை தூய்மைப்படுத்துகின்றார். அப்போ தான் சொல்கிறார், இந்த ஆலயத்தை இடித்து விடுங்கள், இதை 3 நாளில் கட்டுவேன் என்று சொன்னார். அது எதை குறித்து சொன்னார்? தன்னுடைய இறப்பு உயிர்ப்பு. ஏனால் இறந்த 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். ஆனால் அப்போ சொன்னார் அவர், இதை இடித்து விடுங்கள், கல்லின் மேல் கல் இராது என்று சொன்னார் இல்லையா? ஆண்டவர் இயேசு விண்ணகம் சென்ற பிறகு அந்த ஆலயமானது கட்டி முடிக்கப்பட்டது. ஆனால் 6 வருடங்களுக்குள் அது மீண்டும் அந்நியர்களால் அது அடிக்கப்பட்டு ஒரே ஒரு சுவர் மட்டும்தான் இருக்குது. இப்போ வலது பக்க சுவர், அங்கே தான் யூதர்கள் இன்றைக்கும் போய் முட்டி முட்டி அழுது கொண்டு, அது வெயிலிங் வால் என்று சொல்லுகிறார், அழுகின்ற சுவர் என்று சொல்லுகின்றார்.
எனவே அன்புக்குரிய நான் என்ன சொல்ல வருகின்றேன், இந்த பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவர் தனக்கென்று வழிபடுகிற ஒரு ஆலயத்தை கேட்டால் அது எருசலேம் ஆலயமாக அந்த சாலமன் மன்னன் கட்டியது. அவர் எப்பொழுதெல்லாம் அந்நிய தெய்வங்களை வணங்கினார்களோ அதெல்லாம் அப்பொழுது அடிக்கப்படுகின்றது. மீண்டுமாக அவர்கள் கடவுளை திரும்பி மனம் திரும்பி வருகின்ற பொழுது புதுப்பிக்கப்படுகின்றது. பவுலடியார் என்ன சொல்லுகின்றார்? பவுலடியார், நீங்கள் அனைவரும் யாருடைய ஆலயங்கள்? தூய ஆவியாரின் ஆலயங்கள். அப்ப நாமெல்லாம் உயிருள்ள ஆலயம். இந்த ஆலயம் யாரை குறிக்கின்றது? இயேசுவை குறிக்கின்றது. இயேசு இந்த பலிப்பீடத்தில் ஒவ்வொரு நாளும் கல்வாரி பலியாக அவர் பலியாகின்றார். அப்ப நாம் அனைவரும் புதிய ஆலயங்கள். அப்ப அந்த ஆலயத்துரிய தன்மை நம்மில் இருக்க வேண்டும், புனிதம் நம்மிடம் இருக்க வேண்டும். நம்மை பார்த்து எல்லோரும் கையெடுத்து கும்பிடணும். ஏன்னா அந்த ஆலயத்துடன் எல்லாரும் கருவப்பத்தை கும்பிடுறோம் இல்லையா? அப்போ எவ்வளோ அழகாக அர்ச்சித்து புனிதப்படுத்தணும். அதே போல் தூய ஆலயமாகிய நம்மையும் பிறர்கள் புனிதமாக கருத வேண்டும் என்று சொன்னால் நாம் புனிதர்களாக மாற வேண்டும். அதை வாழ்ந்தவர் தான் யார்? நம்முடைய புனிதர் சவேரியார். அவர் எப்படி வாழ்ந்தார் தெரியுமில்ல உங்களுக்கு? புகழை பெற வேண்டும், பெருமை அடைய வேண்டும். அவர் பேராசிரியர். எனவே அந்த பல்கலைக்கழகத்தில் சிறந்த பேராசிரியரான வர வேண்டும் என்று அவ்வளவு திறமையாக பாடங்களை சொல்லிக் கொடுத்து வந்தவர். இவருக்கு பின்னால் தான் யார் வந்தது? லோயலா இஞ்ஞாசியார். என்ன சொல்றார்? ஒரு உலகமெல்லாம் தனதாக்கி கொண்டாலும் தன் ஆன்மாவை இழந்துவிட்டால் அவனுக்கு வரும் பயன் என்ன? ஏனென்றால் இவர் தனக்கு புகழ் பெருமை வர வேண்டும் எல்லாம் அதையே நினைத்து கொண்டிருந்தார். ஆனால் புனித லோயலா இஞ்ஞாசியார் அவரும் மனம் திரும்பியவர் தான். போர் வீரனாக இருந்து மனம் திரும்பி அவர் ஒரு பெரிய புனிதராக அவர் சபையில் இருவர். அதிலே ஒருவர் சேர்ந்தார். அப்போது பிறகுதான் இந்த அழைத்தலை உணர்ந்து கொண்டார் நம்முடைய புனித சவேரியார். எந்த அளவுக்கு என்று சொன்னால் அவர் நாடு கடந்து கடல் கடந்து நம்முடைய இந்திய தேசத்திற்கு வந்து இந்த வேத போதகத்தை போதித்து நற்செய்தியை அறிவித்தார் என்று பார்க்கின்றோம். அப்போ கடவுள் பாருங்கள் அவர் எப்படி ஆசீர்வதிக்கிறார். எதை அவர் விரும்பினாரோ, இந்த உலகம் என்னை பெருமைப்படுத்த வேண்டும், புகழ்படுத்த வேண்டும், புகழ வேண்டும் என்றாம் நினைத்தவர். எப்படி பேராசிரியராக என்ன வேண்டும் நினைத்தவருக்கு ஆண்டவர் தடுத்தாட்கொண்டு அவரை தன் பணிக்கு அழைக்கின்றார். அழைத்து தன்னுடைய தேசத்தை விட்டுவிட்டு நம்முடைய நாட்டிற்கு அழைத்து வந்து கடற்கரை ஓரமாக எல்லா இடங்களுக்கும் சென்று அவர் போதித்து எல்லோரையும் மனம் திருப்பினார். இறுதியாக அவர் எதை நினைத்தாரோ அதைவிட பன்மடங்காக இன்றைக்கு உலக புகழ் பெறுகின்ற அவரது அழியா உடல் எங்கே இருக்குது? கோவாவில் இருக்குது. பார்த்தீங்களா? கடவுளுடைய திட்டம் வேறு, நம்முடைய திட்டம் வேறு. கடவுள் இவரை உலகம் இருக்கின்ற வரை இவரை மக்கள் புகழ வேண்டும் என்பதற்காக அழியாத உடலை அவருக்கு கொடுத்திருக்கின்றோம். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாமும் புனிதர்களாக மாற வேண்டும், புனிதர்களாக வாழ வேண்டும். நாம் எல்லாம் புதிய ஆலயங்கள், இறைவனின் உரையும் ஆலயங்கள். இந்த தோமையாருக்கு நம்முடைய சவீரர்கள் எழுப்பப்படுகிற சிற்றாலயம், இதிலே ஒவ்வொருவரும் நாம் வருகின்ற பொழுது இந்த சிந்தனை நமக்குள் வர வேண்டும். இரண்டாவதாக இந்த புனிதர் நமக்கு எதை போதித்தார்? இறை வார்த்தையை போதித்தார். அண்மையில் நாம் என்ன கொண்டாடினோம்? புனித அந்தோனியார் விழாவை கொண்டாடினோம். அந்தோனியாரும் இறை வார்த்தைக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்தல், ஆற்றலை சக்தியை கொடுத்தவர். அதே போல தான் சவேரியாரும் ஊரெங்கும் சென்று அவர் நற்செய்தியை பரப்பினார். இந்த நற்செய்தியை பரப்புகின்றவர்களுக்கு வரும் மகிமை என்ன என்று பார்க்கின்ற பொழுது முதலிலே பவுலுடைய என்ன சொல்றாரு? நற்செய்தி அறிவிப்பது என்பது என்மேல் சுமத்தப்பட்ட கடமை. அதை இவர் செறிவாக புரிந்து கொண்டார். எனவே கிறிஸ்துவாக நாம் நற்செய்தியை அறிவிக்க வேண்டும், போதிக்க வேண்டும், நம்மேல் சுமத்தப்பட்ட கடமை. ஏனென்றால் ஆண்டவர் இயேசு விண்ணம் செல்வம் என்ன சொன்னார்? உலகெங்கும் சென்று நற்செய்தியை அறிவியுங்கள், தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் திருமுழுக்கு கொடுக்க சொன்னார். அப்படித்தானே? அப்போ இந்த நற்செய்தியை அறிவிப்பது என்பது என்மேல் சுமத்தப்பட்ட கடமை. நான் நற்செய்தியை அறிவிக்காவிடில் ஐயோ எனக்கு கேடு என்று சொல்றார். இதையெல்லாம் தாண்டி இன்னொன்று அழகாக சொல்றார் பாருங்க. நற்செய்தி அறிவிப்பாளரின் பாதங்கள் எத்துணை அழகானவை. பார்த்தீங்களா? சரி, அன்புக்குரிய சகோதரர், ரெண்டை நாம் ஒன்று சேர்த்து பாருங்கள். ஆலயம், இறைவன் உரைகின்ற ஆலயம். அதே போல் நாம் நம்முடைய உடலாகிய ஆலயத்தை நாம் புனிதமாக்க வேண்டும். அதை
நம்முடைய புனிதர் வாழ்ந்து காட்டினார். எனவே அருமையாக இந்த புனிதரை நம்முடைய பாதுகாவலராக நாம் கொண்டிருப்பது நமக்கு கிடைத்த ஒரு பேறு. எனவே நாமும் நற்செய்தியை நாம் நேசிப்போம், சுவாசிப்போம், வாசிப்போம், வாழ்வாக்குவோம், அதை பிறருக்கு எடுத்து உரைப்போம். புரியுதுங்களா? 4 தான். என்னது? நற்செய்தி நாம் நேசிப்போம், வாசிப்போம், சுவாசிப்போம், வாழ்வாக்குவோம், போதிப்போம். இது செஞ்சாலே போதும். இந்த ஆலை நமக்கு அது ஒரு அடையாளமாக இருக்கின்றது. எனவே ஆண்டவர், உயிர்த்த ஆண்டவர் நம்மை இன்றைக்கு ஆட்கொண்டு நம் அனைவருக்கும் இதை பரிசாக கொடுத்திருக்கின்றார். எனவே கடவுளுக்கு நன்றி செலுத்தி மீண்டுமாக நாம் இறைவார்த்தையின் மக்களாக வாழ்வோம். இறைவன் நமக்கு கொடுத்திருக்கின்ற இந்த வாய்ப்பிற்கு நன்றி கூறி நாம் அனைவரும் இறைவன் உரைகின்ற ஆலயங்களாக வாழ்வோம், புனிதர்களாக மாறுவோம். இந்த நல்ல நாளிலே இறைவனுக்கு தொடர்ந்து நாம் நன்றி செலுத்துவோம். இறை வார்த்தையை நாம் நேசித்து, வாசித்து, சுவாசித்து, வாழ்வாக்கி அதை பிறருக்கு போதிப்போம். ஆமீன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன். உட்கார்ந்துட்டு நாம் இப்பொழுது நம்முடைய நம்பிக்கை அறிக்கையை பாடி ஜெபிப்போம். படைத்தவராம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த புதிய ஆலயத்தை ஆண்டு நம்ம கொடுத்திருக்கிற நன்றி செலுத்துவோம். இந்த புனித சவேரர் வழியாக நம்முடைய உள்ளத்து எண்ணங்களையும் விருப்பங்களையும் ஜபங்களையும் எடுத்து சொல்லி மன்றாடியோம். திகழும் திருச்சபை கேதுரு மரம் போல் தழைத்து மேலோங்கிட இறை நம்பிக்கையால் தேர்ந்து கொள்ளப்பட்ட திருச்சபையின் தலைவர் திருத்தந்தை பிரான்சிஸ், அவரது ஒளியில் மிளரும் ஆயர்கள், குருக்கள், இருபால் துறவியர்கள் மற்றும் பொதுநிலையினர் தாம் தேர்ந்து கொண்ட அழைப்புக்கேற்ற வாழ்க்கை வாழ வரவேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் உருவே எம் இறைவா, உன் திரு உறைவிடம் மனிதர்களிடமே என்று மொழிந்தீரே. இதோ இன்று இந்த புதிய சிற்றாலயம் இங்கு அமைய திருவுளம் கொண்டதற்கு உமக்கு நன்றி கூறுகின்றோம். இப்புதிய சிற்றாலயத்தை அர்ச்சித்து புனிதப்படுத்த வந்துள்ள எம் வேலூர் மறைமாவட்ட பரிபாலகர் பேரொருட்பணி ஜான் ராபர்ட் அவர்களுக்காக உம்மை மன்றாடுகிறோம். மேலும் இங்கு வந்துள்ள அனைத்து குருக்களுக்கும், சிறப்பாக எம் பாசமிகு பங்கு தந்தை பேரொருட்பணி சூசைநாதன் அவர்களுக்கும் உடல் உள்ள சுகம் தந்திட
காத்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கத்தின் ஊற்றேம் இறைவா, இப்புதிய சிற்றாலயம் அழகுற அமைய உதவிய அனைத்து நல் உள்ளங்களுக்காகவும் வேண்டுகின்றோம். இவர்களுக்கு தேவையான அருளையும் ஆசிரியையும் பொழிந்து காத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களை காத்து வழிநடத்தும் எம் இறைவா, இப்புதிய சிற்றாலயம் அழகுற அமைய உழைத்த அனைத்து பணியாளர்கள் நலம் விரும்பிகள் அனைவரையும் உம் பாதத்தில் சமர்ப்பிக்கின்றோம். இவர்கள் அனைவருக்கும் தேவையான உடல் உள்ள சுகத்தை தந்து வழிநடத்த இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களை என்றும் அன்பு செய்யும் இறைவா, இங்கு கூடியிருக்கும் அனைவருக்காகவும் உம்மை வேண்டுகின்றோம். உமது அருளில் நாங்கள் என்றும் பயணித்து உமக்கு ஏற்ற நம்பிக்கையாளர்களாக திகழ இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரின் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஒன்றுவிட மௌனமாக மன்றாடும். அன்பு தந்தை இறைவா, இதை எங்களது உள்ளத்து எண்ணங்களையும் இயக்கங்களையும் அது திருப்பாதில் வைத்து ஜபிக்கின்றோம். இவைகளை கனியுடன் ஏற்று எங்களுக்கு வேண்டிய எல்லாவர் நிறைவாக தந்திட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். காணிக்கை. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, காணிக்கை பவனி மெழுகுத்திரிகள் கொடுக்கின்றவர்கள் தயவு செய்து அதை ஏற்றாமல் எரியாத மெழுகுத்திரிகளை கொண்டு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஆலயத்திற்குள் மெழுகுத்திரி ஏற்றப்படக்கூடாது என்பதை நான் முதலிலே சொல்லிக் கொள்கிறேன். மெழுகுத்திரி ஏற்ற வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் கெபியில் அதற்காக இடம் இருக்கிறது, அங்கே ஏற்றுங்கள். நாளையிலிருந்து இங்கே அதற்குரிய இடம் தயாரிக்கப்படும். எனவே மெழுகுத்திரிகள் அந்த இடத்தில் மட்டும்தான் ஏற்ற வேண்டும். எல்லா இடத்துலையும் ஏற்றுனீங்கன்னா நீங்கள் வந்து கழுவ மாட்டீங்க, நான் தான் கழுவின்னு இருக்கணும். புரியுதுங்களா? அதனால் தயவு செய்து மெழுகுத்திரியை ஏற்றாமல் கொண்டு வந்து காணிக்கையாக கொடுக்குமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. இதய காணிக்கை, இரவாத காணிக்கை, இறை மனித உறவின் சின்னமா. இதய காணிக்கை, இரவாத காணிக்கை, இறை மனித உறவின் சின்னமா. அன்பின் காணிக்கை, இறையே ஏற்றிடுவாய், உனதாயனை மாற்றிடுவாய். இறையே ஏற்றிடுவாய், உனதாயனை மாற்றிடுவாய். இதய காணிக்கை, இரவாத காணிக்கை, இறை மனித உறவின் சின்னமா. அன்பின் காணிக்கை. மேகங்கள் கூடிடவே வான்மழை அருவியாகுமே. உன்னருளுக்கு சான்றாகுமே. மேகங்கள் கூடிடவே வான்மழை அருவியாகுமே. உன்னருளுக்கு சான்றாகுமே. வாழ்வாக்கி வழிகாட்டி சென்றிட வரமொன்று தா. இதய காணிக்கை, இரவாத காணிக்கை, இறை மனித உறவின் சின்னமா. அன்பின் காணிக்கை.
உயர்ந்திடவே உள்ளங்கள் கோவிலாகுமே நல்வாழ்வதன் பரிசாகுமே எண்ணங்கள் உயர்ந்திடவே உள்ளங்கள் கோவிலாகுமே நல்வாழ்வதன் பரிசாகுமே கருணாவுடை போல் மாறாத அன்பினா அயலாரை நேசிக்கும் நல்லுள்ளந்தா இதய காணிக்கை இரவாத காணிக்கை இறை மனித உறவின் சின்னமான் அன்பின் காணிக்கை இறையே இதை ஏற்றிடுவாய் உனதாயனை மாற்றிடுவாய் இறையே இதை ஏற்றிடுவாய் உனதாயனை மாற்றிடுவாய் இதய காணிக்கை இரவாத காணிக்கை இறை மனித உறவின் சின்னமான் அன்பின் காணிக்கை வந்தோம் காணிக்கை வந்தோம் கனிவோடு ஏற்பாயாண்டவனே பலியோடு சேர்ப்பாய் தூயவனே நண்போடு வந்தோம் காணிக்கை தந்தோம் கனிவோடு ஏற்பாயாண்டவனே பலியோடு சேர்ப்பாய் தூயவனே பொன்னான வாழ்வை உடமேட்டு வைத்தோம் பூவாக மனமேச வைத்தோம் பொன்னான வாழ்வை உடமேட்டு வைத்தோம் பூவாக மனமேச வைத்தோம் புதிரான வாழ்வே எதிரான தானே புதிரான வாழ்வே எதிரான தானே பொலிவாக செய்வாயாண்டவரே உம்மறியோடு அணைப்பாய் மாபரணி அன்போடு வந்தோம் காணிக்கை தந்தோம் கனிவோடு ஏற்பா ஆண்டவரே உம் பலியோடு சேர்ப்பாய் தூயவனே அருளான வாழ்வு இருளானதாலே திரியாக எமையேற்றி வைத்தோம் அருளான வாழ்வு இருளானதாலே திரியாக எமையேற்றி வைத்தோம் திரியாக கருகி மெழுகாக உருகி திரியாக கருகி மெழுகாக உருகி பொன்னாக வந்தோர் ஆண்டவரே தூயவனே அன்போடு வந்தோம் காணிக்கை தன் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களுடைய திருப்பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருஅவை நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே
திரு அவை பேரின்பத்துடன் அளிக்கும் காணிக்கும் ஏற்புடையதாயிருப்பதாக. அதனால் இச்சிற்றாலயத்தில் ஒன்று கூடும் மக்கள் இங்கு நடைபெறும் அறை நிகழ்ச்சிகளால் முடிவில்லா மீட்பை கண்டடைய செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, உமன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம் வார்த்தையான் அவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரை மீட்பராக வீடேற்றுபவராக எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியாருடன் எடுத்து கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் மது திருவிழத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்று தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதூதருடன் புனிதர் அனைவருடன் நாங்களும் ஒன்று சேர்ந்து உமது மாட்சி புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் என்றும் தூயவரா, வல்லவராம் தேவன் தூயவரா, நாதவன் புகழ் பார்க்கலாம் நிறைகிறதே விண்ணும் மண்ணுலகம். நாதவன் புகழ் பார்க்கலாம் நிறைகிறதே விண்ணும் மண்ணுலகம். உன்னதங்களில் ஒசன்னா ஒசன்னா, தாவீதின் சுதன் ஒசன்னா ஒசன்னா, ஆண்டவரின் திருநாமத்தில் வல்லவரை வாழ்த்தி பாடிடுவோம் பாடிடுவோம். ஓசானா 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 ஓசானா. ஆண்டவர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகுடைய ஆவியை பொழுதை காணிகளை தூய்மைப்படுத்தமை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து வாக்கு நன்றி கூறி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டுமாக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில்
ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமணன்று உமக்கு ஊழியம் புரிய தகுதியுடன் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடல் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் திரு ஆவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறை மாவட்ட பரிவாரர் பேரர் திரு ஜான் ராபர்ட் அவர்களையும் எல்லா திருநெல் ஆகிய அனைவரையும் திருவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் திருமுக ஒளியினுள் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் வாழ்ந்த புனிதர் அனைவரிடம் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக மைப்பு கொழுந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மகனேசு நமக்கு போதித்தவாறு இவ்வுலகில் இறை அரசு மலர வேண்டும், நம்முடைய வாழ்வு வளம் பெற வேண்டும் என்று மன்றாடுவோம். அனைவரும் எழுந்து நின்று பாடும் கைகளை விரித்து, விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை
மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமிப்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பாராக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து அளிக்கின்ற அன்பையும் அமைதியும் பகிர்ந்து கொள்ளும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போகுகின்றவர். இன்று நாம் அனைவரும் நிறைவாக ஆசீர்வதிக்க வந்திருக்கின்ற ஆண்டவர் இயேசு நமக்கு இந்த சிற்றாலயத்தை அன்பின் பரிசாக கொடுத்து இங்கே நம்மோடு உரையாட உறவாட வந்திருக்கின்றார். இது நம் அனைவரையும் தேடி வந்திருக்கின்றார். அவருடைய அன்பின் விருந்திற்கு, உறவின் விருந்திற்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றோர். அன்பானவர்களே, இப்பொழுது வழங்க இருக்கின்ற இந்த தெய்வீக திருவுருவானது கத்தோலிக்க திரு அவையில் இருக்கிற நல்ல கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் இந்த நற்கருணை பெரும்படியாகவும், மற்ற மதத்தினரோ அல்லது சபையினரோ யாராக இருந்தால் அங்கே அமர்ந்து ஜெபிக்கும்படியாகவும் இந்த நற்கருணை திருவிருந்தில் பங்கேற்க வேண்டாம் என்றும் உங்களை அன்போடும் பாசத்தோடும் கேட்டுக்கொள்கிறோம். என் தேடல் நீ, என் தெய்வமே, நீரின்றி என் வாழ்வு நிறமாறுதே. உன்னை மனம் தேடுவேன், நீ வழிகாட்டுமே. என் தேடல் நீ, என் தெய்வமே, நீரின்றி என் வாழ்வு நிறமாறுதே. உன்னை மனம் தேடுவே, நீ வழிகாட்டுமே. இறைவா
அமர்வாயிங்கே இதயம் அருகில் அமர்வாயின்றே இறைவா இறைவா வருவாயிங்கே இதயம் அருகில் அமர்வாயின்றே என் தேடல் நீ என் தெய்வமே நீரின்றி என் வாழ்வு நிறமாறுதே உன்னை மனம் தேடுதே நீ வழிகாட்டுமே ஒரு கோடி விண்மீன்கள் தினம் தோன்றிடும் நீரின்றி என் வாழ்வு இருள் சூழ்ந்திடும் பிறர் அன்பு என் பணியில் நான் ஏற்கையில் உன் அன்பு உயிர் தந்து வாழ்வாகிடும் இறை வார்த்தையில் நிறைவாகுவேன் மறை வாழ்விலே நிலையாகுவேன் வழி தேடும் வினை காக்க நீ வேண்டுமே இறைவா இறைவா வருவாயிங்கே இதயம் அருகில் அமர்வாயின்றே இறைவா இறைவா வருவாயிங்கே இதயம் அருகில் அமர்வாயிங்கே என் தேடல் நீ என் தெய்வமே நீரின்றி என் வாழ்வு நிறமாறுதே உன்னை மனம் தேடுதே நீ வழிகாட்டுமே உள்ளத்தை உருமாற்றி உனதாக்கிடும் பலியான உனை நானும் தினம் ஏற்கையில் எளியேனில் உன் வாழ்வு ஒளியாகிடும் உன் மீட்டலால் எனில் மாற்றங்கள் உன் தேடலால் எனில் ஆற்றல்கள் வழி தேடும் வினை காக்க நீ வேண்டுமே இறைவா இறைவா வருவாயிங்கே இதயம் அருகில் அமர்வாயின்றே இறைவா இறைவா வருவாயிங்கே இதயம் அருகில் அமர்வாயின்றே என் தேடல் நீ என் தெய்வமே நீரின்றி என் வாழ்வு நிறமாறுதே உன்னை மனம் தேடுதே நீ வழிகாட்டுமே என் தேடல் நீ என் தெய்வமே நீரின்றி என் வாழ்வு நிறமாறுதே உன்னை மனம் தேடுதே நீ வழிகாட்டுமே
இப்பொழுது நாம் இறுதி ஆசிற்காக வணங்கி ஜெபிப்போம். அதைத் தொடர்ந்து நாம் நன்றியை வைத்துக் கொள்ளலாம். அனைவரும் எழுந்து நின்று இறுதி ஆசிற்காக தலை வணங்கி மன்றாடுவோம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட பலி உணவின் வழியாக உமது உண்மையை எங்கள் உள்ளங்களில் வளர்ந்தோங்க செய்தருளும். நாங்கள் இப்புனித சிற்றாலை துணை இடைவிடாது வழிபடவும் திருமுன் புனிதர் அனைவருடனும் உம்மை மாற்றிப்படுத்தவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இப்போ தந்தை அவர்கள் நம்ம கிட்ட இப்போ கேட்டாரு, ஏன் உங்கள் ஊரில் யாருமே ஆம்பளைங்க இல்லையான்னு. ஒரே ஒரு ஆம்பளை, செல்வன் மெல்சன். எல்லாரும் ஒரு நிமிஷம் அமைதியாக இருங்க. ஏன்னா முக்கியமானவங்களுக்கு நம்ம சிறப்பு செய்ய வேண்டியது இருக்குது. அப்படி யாருன்னு பார்க்கும்போது இந்த ஊர்லேயே முக்கியமான ஆளுங்கள் தான். அந்த தலை என்னவாங்களே, அந்த தலைங்களுக்கு தான் நம்ம சிறப்பு செய்ய வேண்டியது இருக்குது. யாரையும் மறக்கலை, நீங்களாம் 40 இருக்கிறான்னு தான் நான் செக் பண்ணேன். அதில் மொதல் தலை ஏன்னா சீஃப் ஆர்கனைசர், இந்த கோயில் நல்லா சிறப்பாக வரணும், அதுக்காக எல்லாரையும் நாங்கள் இளைஞர்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணாலும் அது ஆர்கனைஸ் பண்ணது ஒரு ஆள் இருக்கணும். அப்போ அந்த ஆர்கனைசர் யார் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஜேம்ஸ் சித்துப்பா தான். அவருக்கு சிறப்பு செய்யாமல் போனால் நல்லா இருக்குமா? அதனால் அவருக்கு சிறப்பு செய்வோம். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய 2வது தலைமுறையாக இருக்கிற திரு பிச்சைமுத்து, அவரு தான் 2வது தலைமுறைய தலை. அவர் இருக்கிறாரா? சரி, ஓகே. சரி, ஓகே. அவர் சார்பாக திரு தாஸ் அவர்கள் பெற்றுக்கொள்வார். அதுக்கப்புறமா 2வது தலை, அது மிசக்கார் என்று அழைக்கப்படுகிற திரு தொனதாஸ் வாங்கிக் கொள்வார். அடுத்ததாக இந்த ஏரியாவோட தாதா கடக்கார் வாங்கிக் கொள்வார். உட்காருங்க. எப்பொழுதும் நாம் இங்கே கிறிஸ்தவர்கள் குறைவான ஆட்களாக இருந்தாலும் நம்முடைய சகோதரர்கள் எல்லாமே உறவுகள் தான். அவர்களிட நாமும் நமக்காக அவர் நிறைய ஒத்துழைப்பு நல்கியிருக்கிறார்கள். அவர்களால் முடிந்த உதவியும் தந்திருக்கிறார்கள். எனவே மதிப்பிற்குரிய நாட்டாமைக்காரர்களை அன்போடு அழைக்கின்றேன். கொடியாலம் கிராமத்தினுடைய நாட்டாமைக்காரர்கள்.
ஃபாதர் கால தாமதற்கு மன்னிக்கவும், டைம் ஆயிடுச்சு, எல்லாருக்கும் பசிக்குது. இருப்பினும் என்னோட கடமை ஒன்று இருக்கு. எங்கள் சித்தப்பாவை பற்றி சொல்லணும்னா நான் ஸ்டாப்பாக சொல்லிகிட்டே இருக்கலாம். நேரம் காலம் கருதி சுருக்கமாக சொல்கிறேன். ஒரு நிகழ்வும் செய்யணும்னா அதுக்கு நிறைய முயற்சிகள் தேவை. சில பேர் அங்கங்கே இருந்து தன்னோட கருத்துக்கள் சொல்லிடலாம். சொல்கிறது ஈஸி. சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம், சொல்லிய வண்ணம் செயல். சொல்கிறது ஈஸி, இறங்கி செய்யறது அவ்வளோ பெரிய கஷ்டம். சித்தப்பா பார்க்க யூத்தாக இருக்காரு தான், இருந்தாலும் அவருக்கு வயசு ஆகுதுன்றது தெரியாது. அதனால என்ன பண்ணுறாரு, நைட்டும் பகலும் பார்க்காம ஓடி ஓடி சின்ன பிள்ளைங்க செய்ய மாதிரி செய்வார். நைட்டு 9 மணிக்கு தான் வருவார். சித்தப்பா இப்படியே வண்டி ஓட்டு வந்தீங்கன்னு கேட்பேன். ஆமான்னு வரும். எனக்கு ரொம்ப ஷாக் ஆகிடும், எப்படி இப்படி இருக்காருன்னு சொல்லிட்டு. அதனால் மட்டும் இல்லாமல் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். இருப்பினும் டொனேஷன் கேட்கும்போது சொல்லிட்டு இருந்தாரா, நான் தான் சொன்னேன், நாங்களாம் செய்கிறோம்ல சித்தப்பா, அதே மாதத்தில் எங்களுக்கு கெத்தாக செய்யணும் அப்படின்ட்டு. கண்டிப்பாம்மா, நான் ஒரு வார்த்தை கேட்டதால் எல்லாருக்கும் சேர்த்து செய்வேன் அப்படின்னு சொன்னார். சொன்னபடியே செஞ்சு காமிச்சார். சொன்னவருக்கு என்னோட நன்றியின் காணிக்கையாக ஒரு சிறிய பொன்னாடையை அணிவிக்கிறேன். தந்தை அவர்கள் அணிவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த அழகிய ஆலய திறப்பு விழா திருப்பலி அழகாக பாடிய பாடற் குழுவிற்கு நன்றி. அதே நேரத்தில் பாடலாசிரியர் திரு பிரிட்டோ அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். பிரிட்டோ, நாட்டாமைக்காரர்களுக்கு பேரொரு தந்தை அவர்கள் பொன்னாடை அணிவிப்பார். நம்ம இளைஞர் கோயிலெலாம் போயிட்டு கொஞ்சம் மீல்ஸ் அரேஞ்ச் பண்ணுங்கப்பா. போய் அரேஞ்ச் பண்ணுங்க எல்லாம். இந்த நிகழ்வு முடிந்த பிறகு நம்மளுடைய ஆலய வளாகத்து பக்கத்தில் இருக்கிற கிரவுண்டில் உங்களுக்கான விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. எனவே அனைத்து இறை மக்களும் அனைத்து கொடியாளர் கிராம வாழ் மக்களும் அது அங்கு போயிட்டு சாப்பிட்டு இன்புறுமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். சாமியாருக்கு கூட கண்டிப்பாக சாப்பாடு இருக்கு. ஃபாதர், மியூசிக் பாடலாசிரியர் தந்தை அவர்களின் அன்பிற்குரியவர்களே, ஒரு நிமிடம் அமைதியாக இருக்கவும். எல்லோரும் பசியோடு இருப்பீர்கள் தெரியும். நிறைய பேர் போயிட்டீங்க. இருந்தாலும் என்னுடைய பரிபால் என்ற முறையில் நான் மிகவும் உங்களை வாழ்த்துவதிலே மிகுந்த மகிழ்ச்சி. இவ்வளவு ஆர்வத்தோடு இவ்வளவு மகிழ்ச்சியோடு நீங்கள்லாம் சேர்ந்து செய்வது என்பது உங்களுடைய ஒற்றுமை, உங்களுடைய விசுவாசத்தை அது காண்பிக்கின்றது. நீங்கள் எடுத்த அந்த முயற்சியை நம்முடைய பங்கு தந்தை அவர்கள் அருமையான முறையிலே இதை உங்களுக்கு நிறைவேற்றி கொடுத்திருக்கின்றார்கள். நான் சொன்னது போல சூசையப்பர் போல் அவர் அமைதியானவர், ஆனால் காரியங்களிலே மிகவும் அதிகமாக சென்றவிடமெல்லாம் அவர் அதிகமாக செய்திருக்கிற மறை மாவட்டத்திற்கு எனக்கு தெரியும், உங்களுக்கும் தெரியும். எனவே இந்த நல்ல நாளிலே உங்கள் சார்பாகவும் நம்முடைய மறை மாவட்ட சார்பாகவும் தந்தையை வாழ்த்தி அவர் செயல்கள் மக்களுக்கும் இந்த மண்ணிற்கும் நிறைவாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வாழ்த்தி இந்த பொன்னாடையை நான் அவருக்கு போர்த்தி உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன்.
இயேசுவில் இயேசுவில் பிரியமானவர்களே, கொடியாலும் வாழ் இறை சமூகத்திற்கும் பங்கு தந்தை அவர்களுக்கும் திரைசாபுரத்திலிருந்து பங்கிலிருந்து உருவாகி இருக்கிற மண்ணினுடைய குருக்கள் அருட்சகோதரிகள் சார்பாக பொன்னாடை அணிவிக்க அருட்சகோதரி ஜெனோவா அவர்களை அன்போடு அழைக்கிறேன். இல்ல பங்கு தந்தை அவர்கள். ஆமா, நம்முடைய மறை மாவட்ட பரிபாலக தந்தை அவர்களுக்கு திரைசாபுரம் பங்கை சார்ந்த பங்கு பெற உறுப்பினர்கள் இப்பொழுது பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்கிறார்கள். மறை மாவட்ட பரிபாலக தந்தை அவர்களுக்கு திரைசாபுரம் பங்கு பெற உறுப்பினர்கள் பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்கிறார். பங்கு தந்தை அவர்களுக்கும் பொன்னாடை போர்த்தி சிறப்பு செய்யப்படுகிறது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நான் சொல்கிறதுக்கு முன்னாடி பங்கு மக்கள் கொண்டாந்து போட்டாங்க. அதனால் நமது பங்கிற்கு இவர் பரிபாலகராகி ஆன பிறகு ஒரு 3.5 ஆண்டுகளாவது சாமி, 4 ஆண்டு முடிஞ்சிச்சு. இந்த 4 ஆண்டில் நமது பங்கிற்கு இதுவரை வரல, சரிங்களா? ஆனால் வந்திருக்கார், திரேசாபுரத்துக்கு வந்திருக்காரு. ஆனால் நமது கன்னியர் இல்லத்தை மந்திரிப்பதற்காக வந்தார். பங்கின் சார்பாக இதுதான் முதல் முறையாக நமது கொடியாலம் கிராமத்திற்கு வந்து செய்திருக்கோம். அவருக்கு நாம் நன்றியை சொல்லுகின்றோம். இப்போ தான் நீங்கள் வந்து பொன்னாட போத்தி இருக்கணும், முன்னாடி பரவாயில்ல கொடுங்க. அதனால் அவருக்கும் பங்கு மக்களுக்கும் நான் நன்றி சொல்லிக் கொள்கிறேன். இந்த மைக்கை பிடிச்சதுக்கு முதல் காரணம், இந்த பணி செய்வதற்காக உதவிய அத்தனை பேருக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். முதலாக நமது ஜேம்ஸ் சார் அவர்களுக்கு, அவர் தான் எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து செயல்பட்டவர். எனவே அவருக்கு நான் நன்றியை சொல்லிக் கொள்கிறேன். அடுத்ததாக நமது மண்ணின் மைந்தர் மார்ட்டின் தந்தை அவர்கள் 50,000 ரூபாய் கொடுத்து உதவி இருக்கிறார். எனவே அவருக்கும் நான் நன்றியை சொல்லிக் கொள்கிறேன். இந்த ஆலயம் கட்டுவதற்காக என்னுடைய உடன் உழைப்பாளர்கள் எல்லாருக்கும், உங்களுக்கு ஏற்கனவே நீங்கள் பார்த்தீங்க, அத்தனை பேருக்கும் நான் நன்றியை சொல்லிக் கொள்கிறேன். அவர்கள் அத்தனை பேருக்கும் நான் நன்றி சொல்வதோடு, இந்த நேரத்தில் அவர்கள் பணி செய்கின்ற பொழுது எத்தனையோ நேரங்களில் அவர்களை நான் திட்டி இருக்கக்கூடும், அவர்கள் மனம் வருத்தப்படும்படி பேசியிருக்கக்கூடும். அவர்கள் மனம் வருத்தப்பட்டிருந்தால் அதற்காக இந்த நேரத்தில் அவர்களிடம் நான் மன்னிப்பை கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் அவர்கள் சந்தோஷமாக இருந்தால்தான் எந்த பணியும் சரியாக செய்ய முடியும். எனவே உங்கள் மனம் புண்பட நான் பேசியிருந்தால் இந்த நேரத்தில் எல்லோர் மத்தியிலும் நான் மன்னிப்பை கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக இதற்கு உதவியாக இருந்த ஒளி அமைத்த திரு தமிழ் மற்றும் குழுவினருக்கு நான் நன்றி சொல்லிக் கொள்கிறேன். தமிழ் வாப்பா, அவருக்கு இந்த நூறாடையை போற்றி நமது நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். மேலும் இந்த பணி சிறக்க வேண்டும் என்பதற்காக உதவிய மின்துறையினருக்கும் காவல்துறையினருக்கும் பங்கு மக்கள் என்ற சார்பில் நான் நன்றியை சொல்லிக் கொள்கிறேன். வேறு எனவே எல்லாத்திற்கும் நன்றி நன்றி நன்றி. உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே இறை மக்கள் பக்கத்தில் போய் அந்த உணவை உண்டு செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அருட்தந்தையர்கள், கன்னியர்கள், நமது கன்னியர் இல்லத்தில் உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே தயவு செய்து அருட்தந்தையர்களும் கன்னியர்களும் நமது தெரேசாபுரம் கன்னியர் இல்லத்திற்கு செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.
இந்த திருப்பலியிலே கலந்து கொண்ட நமது மறைமாவட்ட முதன்மை குரு அவர்களுக்கும் மற்றும் ஜப்திகாரணி பங்கு தந்தை மற்றும் இந்த திருப்பலியை சிறப்பித்த அனைத்து பங்கு தந்தைக்கும், நமக்கு சிறப்பாக ஏற்பாடு செய்த அருள் சகோதரிகளுக்கும் இறை மக்களுக்கும் இந்த திருவிழாவை சிறப்பாக